ஜனநாயகனில் எனக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா? பகவந்த் கேசரி பட இயக்குனர் பரபரப்பு கேள்வி. ஜனநாயகன் படத்தில் தனக்கு ஏதேனும் பங்கு இருக்கிறதா இல்லையா என்பது பற்றி படம் வெளியான பிறகுதான் தெரியவரும் என்று பாலையாவின் பகவந்த் கேசரி பட இயக்குனர் அனில் ரவிபுடி கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்றத பத்தி முழுவதுமா பார்க்கலாம். விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வருது. வினோத் இயக்கியிருக்கும் இந்த படத்துல பூஜா ஹெக்டே கதாநாயகியாகவும் பாலிவுட் நடிகர் பாபி தியோல் வில்லனாகவும் நடிச்சிருக்காங்க. மமிதா பைஜு, நரேன், பிரியாமணி, பிரகாஷ் ராஜ் அப்படின்னு நட்சத்திரங்கள் பலரும் நடிச்சிருக்காங்க. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தோட இசை வெளியீட்டு விழா மலேசியால பிரம்மாண்டமா நடந்துச்சு. இதுல படக்குழுவினர் மட்டுமில்லாம விஜயோட நண்பர்கள், இயக்குனர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த விழா தொடங்கப்பட்ட உடனே விழா அரங்கிலிருந்து பல்வேறு வீடியோக்கள், புகைப்படங்கள் ரசிகர்களால பகிரப்பட்டது. இந்நிகழ்வுல விஜயோட அப்பா, அம்மாவும் கலந்து கொண்டாங்க. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா வர 4ஆம் தேதி ஜீ தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்தோட பணிகள் தொடங்கப்பட்ட நாள் முதல் இந்த படம் தெலுங்கு திரைப்படமான பகவந்த் கேசரி படத்தின் தமிழ் ரீமேக் அப்படின்னு பேசப்பட்டு வருது. மலேசியால நடந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல வினோத் பேசும்போது இந்த படம் எந்த படத்துக்கும் ரீமேக் அல்ல அப்படின்னு முற்றுப்புள்ளி வைத்தாரு. ரீமேக்ஸ் தானா இந்த படம் என்றும் எனக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா? அனில் ரவிபுடியின் செய்தியாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் ஒருவர் ஜனநாயகன் படம் பகவந்த் கேசரி படத்தின் ரீமேக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு பதில் தந்த இயக்குனர் அனில் ரவிபுடி, விஜய் சார் ஒரு ஜென்டில்மேன் என்றும் அவருடைய படத்தில் எனக்கு ஏதேனும் பங்கு இருக்கிறதா இல்லையா என்பது படம் வெளியான பிறகுதான் தெரியும். வினோத் மாதிரியே அனில் ரவிபுடியும் இதை தளபதி விஜய் படமாகவே கருதுவோம் என கூறியிருக்காரு. அவரை நான் 2 முறை சந்தித்திருக்கிறேன் என்று தானும் விஜய் ரசிகர் என்று சொல்லாமல் கூறியிருக்கிறார். உண்மையில் ஜனநாயகன் பகவந்த் கேசரி படத்தின் தமிழ் ரீமேக்கா இல்லையா என்பது படம் வெளியான பிறகு தெரியவரும். இந்த படம் எமோஷனல் படமாக இல்லாமல் நம்பிக்கை தரக்கூடிய படமாக இருக்கும். ஜனநாயகன் முடிவல்ல, தளபதி விஜயின் புதிய தொடக்கம் என்று இயக்குனர் கூறியிருந்தாரு.